வெல்கம் டு மை சேனல் சக்கரசாதமும் வடகரியும். ரீசண்டாக நாம் குக் வித் கோமாளியில் வர ரெசிபீஸ் தான் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோடைய லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் குக் வித் கோமாளியில் அட்வான்டேஜ் டாஸ்கில் கேரளா ஸ்டைல் நேந்திரன் சிப்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 2 நேந்திரம் காய் எடுத்திருக்கேன். பழம் எடுத்துக்காதீங்க, நல்லா ஹார்டாக இருக்க மாதிரி காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு வரும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சிப்ஸ் சீவுறதில் நம்மளோட நேந்திரங்காய் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு திக்னஸில் தான் சீவி எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சீவினதுக்கப்புறம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது டக்குன்னு கருப்பாயிடும், அதனால இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. பொரிக்கிறதுக்காக அடுப்பில் எண்ணெயை வச்சாச்சு. ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிச்சன் டவல் இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் வாழைக்காய் எல்லாத்தையும் வச்சு அதில் இருக்க ஈரத்தெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம பொரிச்சிடலாம். ஒன்றா சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துருங்க. அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல, இதிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம சிப்ஸை எடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸே கிடைக்காது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளோட கேரளா ஸ்டைல் நேந்திரன் சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.